கையிட்டி திசவியாரையில் பொது வழியில் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் மற்றும் எல்லையிடல் தொடர்பாக பவானி வீதி திறப்பது தொடர்பாக ஏற்கனவே வணக்கத்துக்குரிய ஜிந்தோட்ட நாமதேரருக்கு நம்மால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு எதிராக பலாலி போலீசாரால் 81வது பிரிவின் ஏற்படுத்தப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற இன்று அதற்கான தீர்ப்பு சொல்லப்பட்டது. எந்த ஒரு காரணமும் இந்த 81 கீழே இந்த பாத திறப்பு சம்பந்தமாக செய்ய முடியாத என்ற அடிப்படையில் இன்று இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் விரைவிலே அந்த பவானி வீதியை திறந்து மக்களுடைய போக்குவரத்துக்கு இயல்பான நிலையை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையும் இதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய சட்டத்தரணி குழாமுக்கு, குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களுக்கும், எங்களுடைய சபையினுடைய சட்டத்தரணியாக கடமையாற்றுகின்ற கஜேந்திரன் அவர்களுக்கும், சட்டத்தரணி கஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய பிரதானமாக இந்த மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் ஒரு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளையானது குறிப்பாக தையட்டி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பவானி வீதி என சொல்லப்படுகின்ற பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தடையினை அகற்றுவது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அந்த தடையினை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59ஆம் பிரிவின் கீழே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த குறித்த அறிவித்தலை செயற்படுத்துவது அந்த இடத்திலே ஒரு சமாதான குலைவை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே பலாலி போலீஸ் நிலையத்திலே மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதியிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்திலே 81ஆம் பிரிவு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையினுடைய 81ஆம் பிரிவின் கீழே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர்கள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேசனுடைய செயலாளர். குறித்த 2 நபர்களும் ஒரு நியதி சட்ட கடமையை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள், அதாவது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினை நிர்வகிக்கின்ற உத்தியோகத்தர்கள், ஒரு நியதி சட்ட கடமையினை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள். அதிலும் குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேசனுடைய செயலாளர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் தன்னுடைய அரச பணியினை ஆற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர். அந்த அடிப்படையில் எந்த ஒரு அரச தீர்மானத்திலே நிர்வாக ரீதியாக எடுக்கப்படுகின்ற ஒரு நிர்வாக அதிகார சபையினால் அல்லது பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் எதனையும் கேள்விக்குட்படுத்துகின்ற அதிகாரம் அல்லது கேள்விக்குட்படுத்துகின்ற நியாயாதிக்கம் எழுத்தாணை வழக்கொன்றின் வாயிலாகத்தான் கேள்விக்குட்படுத்த முடியும். ஒரு பகிரங்க அதிகார சபையினுடைய தீர்மானத்தையோ அல்லது செயற்பாட்டையோ கேள்விக்குட்படுத்துவதாக இருந்தால் அது குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மாகாண சபைகளுக்கு உட்பட்ட ஒரு சபையாக இருக்கின்ற காரணத்தினால் மேல் நீதிமன்றத்தில், அதாவது வடமாகாண மேல் நீதிமன்றத்திலே தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்து வலிதுடைமையை கேள்விக்குட்படுத்தி இருக்க முடியும். இருந்த பொழுதிலும் போலீஸாரும் ஒரு அரசாங்க திணைக்களம், ஒரு அரசாங்க திணைக்களம் இன்னொரு அரசாங்க திணைக்களத்துக்கு எதிராக அந்த நியதி சட்ட கடமையை ஆற்றுவது தொடர்பில் ஒரு 81ஆம் பிரிவை கொண்டு வர முடியாது, அதை மேற்கொண்டு நடாத்த முடியாது என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் ஒரு சமர்ப்பணம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கிலே. அது தொடர்பான கட்டளைக்காக தவணையிடப்பட்டிருந்தது 2 தடவைகள். இன்றைய தினம் அந்த கட்டளை கௌரவ மன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கட்டளையின் பிரகாரம் குறிப்பிட்ட சமாதான குலைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் வழக்கு தொடர்ந்த தரப்பான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்பதாகவும், மேலும் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது குறித்த பகிரங்க கடமையை ஆற்றுவது தொடர்பிலே, அதாவது இந்த பவானி வீதி பகுதியில் இருக்கிற வீதியை திறப்பது தொடர்பிலோ அல்லது அது தொடர்பான கருமங்களை ஆற்றுவது தொடர்பிலேயோ தற்பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது.